ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து எஸ்எஸ்கே வந்து ரேவதி வந்து கடத்துனது வந்து தெரிய வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிபட்டு ரோட்டில் விழுந்துட்டு இருக்காங்க. கூட்டமாக இருக்கிற வேலைக்குள்ளே என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய இலக்கியா போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதி அம்மா வந்து அடிபட்டு ரொம்பவுமே வந்து முடியாத நிலைமையில் வந்து பதில் சொல்ல முடியாத நிலைமையில் வந்து விழுந்து கிடக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்க உதவியோடு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கடத்திட்டு போயிட்டு அவங்க வந்து தப்பிச்சு அந்த விழுந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இது வந்து கேஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய இலக்கியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரோட்டில் மயங்கி கலந்து விழுந்து கிடந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க. இவங்க யார் அப்படின்ற வந்து கேட்டு இவங்க என்னுடைய அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளுடைய இலக்கியா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டருங்கெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கிட்ட வந்து இவங்க வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவுமே வந்து மோசமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது உங்கள் உயிருக்கே வந்து ஆபத்தாக இருந்திருக்கும். ஆல்ரெடி இவங்க ஹெல்த் கண்டிஷன் வந்து இவங்க வந்து கண்டுக்காத விட்டதுனால வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டருங்க வந்து இலக்கிய கிட்ட வந்து சொன்னது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய போயிட்டு நம்முடைய ரேவதியை வந்து பார்க்குறாங்க. என்னமாச்சு நீங்கள் எப்படி அந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து மாட்டினீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் இப்படி தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்ட்டு நான் வந்து மெதுவாக வந்து நடக்க முடியாது வந்து போயிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த எஸ்எஸ்கே வந்து என்னை வந்து பார்த்துட்டு கடத்திட்டு போயிட்டு என்னை வந்து கொல்ல வந்து முயற்சி பண்ணான். உன் பையனுக்கு வந்து உன் அப்பா யாருன்னே வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இவன் வந்து என்னை வந்து கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்எஸ்கே இவ்வளோ வந்துட்டானா அவனை வந்து இவ்வளோ நாள் வந்து விட்டு வச்சதே தப்பு, அவனுக்கு வந்து சரியான வந்து பாடம் கற்று தரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை வந்து நம்ம இலக்கியா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள வந்து அத்தன்னு கூப்பிட்டு இருக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜானிக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க. ஏன்னா வந்து அப்படி தெரிய வந்த ரேவதி எங்கே வந்து கௌதமை வந்து பிரித்து கூட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி அம்மா வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதமுக்கு வந்து ரேவதி தான் அம்மானு தெரிஞ்சால் நம்மளுடைய ஜானி மேலே வச்சுருக்கிற பாசம் எல்லாம் வந்து பொய்யா போயிருமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பைரிக்கு வந்து தெரிய வருது இப்படி தான் வந்து இந்த ரேவதியை வந்து இலக்கியா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருக்கா அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய ஜானி கையில் வந்து சொன்னால் ஒரு பூகம்பமே வந்து வெடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரேவதி கையில் வந்து சொல்கிறாங்க இப்படி தான் வந்து கார்த்தியோட வாழ்க்கையை வந்து போச்சு. இந்த அஞ்சலி வந்து கார்த்திக் வந்து துரோகம் பண்ணிட்டா. அவள் கையில் வந்து இப்போ விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அவளை வந்து விட்டுட்டோம். அவள் இனிமேல் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வரமாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காளா, என் மகன் வந்து இந்த துரோகத்தெல்லாம் வந்து எப்படி தான் வந்து முறியடிச்சானோ தெரியல. அவனோட நிலைமை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அவன் என்னை வந்து அம்மானு கூப்பிட்ற நாளுக்காக வந்து அவன் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நாள் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. நம்மளுடைய இலக்கிய கையில் வந்து நீ ஒரு வாட்டி வந்து கௌதமை கூப்பிட்டு வந்து என் கண்ணில் வந்து காட்டுறியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க. இதை வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.